பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி churros. இதை வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப குறைவான பொருள் தான் தேவைப்படும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா இது ஸ்வீட்டாக இருக்கும். அதனால ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுல தண்ணி 250 ml ஒரு கப் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு பட்டர் வேண்டாம்னா நீங்க இதுக்கு பதிலா நெய் கூட சேர்த்துக்கலாம். அதே 2 டேபிள் ஸ்பூன் நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதுல 125 ml மைதா மாவு, அதாவது தண்ணி வந்து 250 ml சேர்த்திருந்தேன். இப்போ அதுல பாதி அளவு மைதாவை சேர்த்துருக்கேன். இப்போ எந்த கட்டி இல்லாத மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நம்ம ரெடி பண்ண மாவை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் போதே நல்லா கை வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ மாவு வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இது மாதிரி இப்போ முதலை விட இன்னும் கொஞ்சம் மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாவை இது மாதிரி ஸ்டார் போல இருக்க அச்சில் பைப்பிங் பேக்கில் உள்ள சேர்த்துட்டு இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 2 பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். ஏன்னா மாவோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம மாவை உள்ள சேர்த்துட்டு ப்ரெஸ் பண்ணும்போது பைப்பிங் பேக் வந்து கிழிஞ்சிடும். அதனால ஒரு சேஃப்டிக்காக 2 கவர் சேர்த்துருக்கேன். இப்போ இது போல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நம்ம churros-ஐ அப்படியே புழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட பொரிச்சிக்கலாம். நீங்க டைரக்டா கூட இதை எண்ணெயில புழிஞ்சு விட்டுறலாம். மேக்ஸிமம் ஒரே ஷேப்பா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது போல ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இது எல்லாத்தையும் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த churros எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிதமான சூட்டில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். லைட்டாக வெந்ததும் அப்படியே மேலே எழும்பி வரும். 2 சைடும் ஒரே கலர் வர மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதை உங்களுக்கு தேவையான சைஸில் இன்னும் நீளமாகவும் இன்னும் ஷார்ட்டாகவும், அப்படி இல்லைன்னா வேற எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க மாட்டிக்கலாம். அடுத்த பேட்ச் எல்லாத்தையுமே போட்டுடலாம். நம்மளோட அடுத்த பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம பொரிச்ச churros எல்லாத்தையுமே சேர்த்து மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி churros ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சுகர்ல பட்டையோட தூள், அதாவது சினமன் பவுடர் சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு அந்த ஃபிளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமா பட்டையோட தூளை நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா இதை இப்படியே சாப்பிடவும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே பிளேட் காலி ஆயிடும். அந்த அளவுக்கு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட எக்லெஸ் churros சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.